இந்த அனைத்து நாள் உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழக அரசு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வேலைவாய்ப்பு கொண்டு வந்திருக்காங்க. அந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா தேர்வு இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் பே பண்ண தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு மட்டும்தான் ரெக்யர்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சம்பளம் உங்களுக்கு 34,000 மாதம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு வயசு, தகுதி, அலவன்ஸு எல்லாமே இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக வந்துட்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிக்க முடியும். இந்த ஜாப் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 17/4/2025 தான். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னாடியே விண்ணப்பிச்சுக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். அதேமாதிரி நம்ம சேனலுக்கு புது விவசாயம் இருந்தால் நீங்கள் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் இது போன்ற ப்ரீ ஜாப்ஸ் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோ குழப்பலாம். இந்த ஜாப் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் 2025க்காக உங்களுக்கு 21 மல்டிபர்பஸ் ஒர்க்கர் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல சேலரி கொடுக்குறாங்க. நல்ல லெவலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா போஸ்டிங் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக பார்த்திங்கன்னா இந்த ஜாப் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம். கரண்ட் ஜாப் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் உங்களுக்கு மெடிக்கல் ஆஃபீஸருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. இந்த மெடிக்கல் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா சித்தாவில் ஒரு வேகன்சி, யுனானியில் ஒரு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. யோகா இன்ஸ்ட்ரக்டர் பார்த்திங்கன்னா மேலில் 8 வேகன்சியும், ஃபீமேலில் பார்த்திங்கன்னா 8 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. மல்டிபர்பஸ் ஒர்க்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு பார்த்திங்கன்னா கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஆஃபீஸர், சித்தா, யுனானி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்எம்எஸ் பார்த்திங்கன்னா படிச்சிருந்தா நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. யோகா இன்ஸ்ட்ரக்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு BNYS படிச்சிருந்தா பார்த்திங்கன்னா நீங்கள் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஒர்க்கர் பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் எழுத்து படி தெரிஞ்சதாகவே இந்த ஜாபுக்கு போதுமானு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் நாம் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஆஃபீஸருக்கு பார்த்திங்கன்னா 40 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. யோகா இன்ஸ்ட்ரக்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45 இயர்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மல்டிபர்பஸ் ஒர்க்கர் பார்த்திங்கன்னா 45 இயர்ஸுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சம்பளம் பார்க்கலாம். சம்பளம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு பார்த்திங்கன்னா 34,000 சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யோகா இன்ஸ்ட்ரக்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலுக்கு 8,000 சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா 5,000 சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மல்டிபர்பஸ் ஒர்க்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8,500 மாதம் பார்த்திங்கன்னா சம்பளமாக உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் பண்ணாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்ட்ரி கால் லெட்டர் அனுப்புவாங்க. அந்த இன்ட்ரி கால் லெட்டரில் பார்த்திங்கன்னா நீங்கள் நேர்காணலுக்கு போகணும். நேர்காணலுக்கு போய் பார்த்திங்கன்னா நீங்கள் நேர்காணலுக்கு போகும்போது உங்களுடைய டாக்குமெண்ட்டு, நீங்கள் படிச்சுக்கிற டாக்குமெண்ட்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, மார்க் ஷீட்டு எல்லாமே ஒரிஜினல் கொண்டு போங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் அவங்க பார்த்திங்கன்னா பெருசாக பார்த்திங்கன்னா இருக்காது. நீங்கள் படித்ததுக்கு ரிலேட்டடாக கேட்டு அதுக்கு மேலே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக இருந்தாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் போஸ்டிங் கொடுப்பாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஹவ் டு சப்மிட் அப்ளிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனை ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டம். உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த மொபைல் நம்பருக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட்னா நீங்கள் கால் பண்ணி சொல்லி கேட்டுருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில். அதில் பார்த்திங்கன்னா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணி பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் அவுட் எடுத்துங்க. அதோட பார்த்திங்கன்னா காலி பண்ண வேணுறதுக்கு வேண்டும் சான்றிதழ் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் செயல்பாட்டு ஸ்டேட்டை போட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலிமா பார்த்திங்கன்னா அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. அனுப்புறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 17/4 மாலை 5:45 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா போய் சேருன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு 2/4/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் 17/4/2025 பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எல்லா லிங்க்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி ஸ்பீட் போஸ்ட் மூலிமா அனுப்பிக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதுமாரி பயனுள்ள தகவல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதாது. இன்னும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க குடும்பத்தில் பார்த்திங்கன்னா யாராவது படிச்சுட்டு இருந்தால் அவங்களுக்கு கூட பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.